வணக்கம். எலெக்ஷன் வந்துருச்சு. நிறைய பேர் அவங்களோட கொள்கைகளை சொல்லி வாக்கு சேகரிக்கிறாங்க. இலவசம் அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நமக்கு தேவையான திட்டங்கள் என்னங்கிறத என்றைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? ஒரு லேண்டே விற்க போகிறீங்க, இல்லை உங்களோட ப்ராடக்டே விற்க போகிறீங்கன்னா அதோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்களாக தான் இருக்கீங்க. அப்படிங்கும் போது நம்மக்கிட்ட கேட்டு வராங்க, ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வராங்க. அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொன்னால் தானே, நமக்கு கொடுத்தா தானே நாம் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்க முடியும். சும்மா இல்லை, 5 வருஷம் கொடுக்க போகிறோம். அப்போ நாம் தினம் ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்களை இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க, அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களை முதல்வராக்குறேன் அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கோமா? சரி, ஓகே, யோசித்ததில் அதை கேட்குறதுக்கான சூழ்நிலையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? இந்த வீடியோவை இல்லை எனக்கு இலவசம் இந்த கொள்கையே போதும், நான் டெய்லி ஃபேஸ் பண்ணுற என்னோடய ப்ராப்ளத்துக்கெலாம் ஒரு சொல்யூஷன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இல்லை இதில் உள்ள விஷயங்களும் கொஞ்சம் நல்லா இருக்குது, இதெல்லாம் கொள்கைகளாக வந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தினம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்குதுங்கிறத விட மக்கள்கிட்டருந்து மக்கள் சம்பாதிச்சு உழைச்ச பணம் நிறைய ஹேக்கர்ஸ்க்கோ இல்லை ஃப்ராடு பண்ணுறவங்களுக்கோ ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கோ போகாமல் இருக்கணும். அப்படி ஒரு திட்டம் தான் இதில் நான் சொல்ல போகிறது. தினம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா காசு இல்லாதவங்க தான் போவாங்க. காசு இல்லாமல் போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண் அவங்களோட பிரசவம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரசவத்தில் குழந்தை பிறக்குது. ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் 1500, பெண் குழந்தையாக இருந்தால் 1000 ரூபாய். இது கொடுத்தா தான் குழந்தையே கொடுப்பாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் அப்படின்ட்டு இதெல்லாம் போட்டு அந்த நம்பலாம். அப்படி இருந்தும் ஏன் அப்படி இவ்வளோ தைரியமாக வாங்குறாங்கன்னா அரசாங்கம் சரியில்லை. இன்னொரு விஷயம், நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் ட்ராலியில் தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு 50 100. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவைலாம் கூப்பிட்டு போய் இது பண்ணுறாங்களோ அதுக்கு 50 100. ஸோ ஒரு காசே இல்லாதவங்க தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிற நிலமையில் இருந்தால் கூட இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன்னு காசு யாரோடது? மக்கள் சம்பாரிச்சது. அப்போ அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் சேலரி கொடுக்கலையா அப்படிங்கிறது நம்பர் 1. அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் இதுக்கு சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இனிமேல் காசு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் இது பண்ணுங்க. அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நாங்கள் பதவி விட்டு விலகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்தாங்கன்னா யாராவது வாங்குவாங்களா? ஸோ இது நம்பர் 1. நாம் டெய்லி ஃபேஸ் பண்ணுறதுல நம்பர் 1. 2வது, இப்போ நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் தான். ஆன்லைனில் மக்கள் வெளியே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு ஆன்லைனில் தான் வாங்குகிறாங்க. பெரிய பொட்டிக்கெலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு, பொட்டிக்கு இல்லை வேறு ஜுவல் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது நம்பி அவங்கள்ட்ட ப்ராடக்டை ஆன்லைனில் அமௌண்ட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறம் இவங்க ஃப்ராடு அப்படின்னு சொல்லி சில பேர் வீடியோ அவங்க தொட முடியாத இடத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லும் போதும் சில பேர் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, ஆமாம் என்னோடது ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அமௌண்ட் வாங்குவாங்க. இதுலேயும் நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்குது. இன்னொன்று எடுத்துக்க போனீங்கன்னா இந்த 1 ரூபி காயின் இருக்குது பார்த்திங்களா, இந்த 1 ரூபி காயினோ இல்லை 100 ருபீஸ் நோட்டோ இந்த மாதிரி இந்த நம்பர் இருக்கிற நோட்டு, இந்த நம்பர் இருக்க காயின் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு இத்தனை ஆயிரம் பைசுன்னு சொல்லி, ஸோ அவங்கள்ட்ட ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் இவ்வளோ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட இதை நீங்கள் இவ்வளோ பே பண்ணி இதில் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்
அப்படின்னு சொல்கிறது. தென் வந்து இந்த நடராஜ் பென்சில் இதில் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 15,000 சம்பளம் இவ்வளோதான் சம்பளம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இதில் வந்து மெம்பர் ஆகணும்னு சொல்லி அது ஒரு அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்லாம் ரேட் கூட தான் இருக்கும். ஆனாலுமே வந்து 3 ட்ரெஸ் 100 500 1000 இந்த மாதிரி சொல்லும்போது மக்கள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இதில் பணம் போட்டு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு இது யார் யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மொத்தமாக சொல்ல போனோம்னா இது ஸ்கீம். இந்த ஸ்கீமை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு செட் ஆஃப் குழுக்களை வந்து அமைக்கணும். ஸோ வந்து நான் இது மூலமாக பாதிக்கப்பட்டேங்கிறத வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு 100 ரூபாயோ மக்களோடது, இந்த 1 ரூபாய் காயின் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கெல்லாம் மெம்பர் ஆகிறதுக்கு 100 ரூபா நீங்கள் கட்டினா போதும்னு சொன்னோம். எல்லோரும் கட்டவும், இதுவே ஒரு 1000 பேர் கட்டினா என்ன ஆச்சு? அது ஒரு அமௌண்ட் தானே. உணவு கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு எதுக்கு நாம் கஷ்டப்பட்ட காசு வந்து செலவாகணும்? ஸோ அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சில குழுக்களை அமைக்கணும். இப்போ வந்து பொட்டிக்குனால பாதிக்கப்பட்டவங்களாம் அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து என்னோடய காசை வந்து ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் குழு. இது வந்து ரியல் தானா அப்படின்னு எங்களுக்கு வந்து சோதித்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் குழு. ஸோ ஆன்லைனில் ஃப்ராட் பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை நான் இவங்கள்ட்ட ஏமாந்துட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழு வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணணும், அமைச்சாங்கன்னா. இப்போ என்னோடய அமௌண்ட்டே வந்து ஒரு பிஸ்னஸ்காரவங்கள நம்பி நான் ஆன்லைனில் வந்து நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. இல்லை நான் ஒரு இந்த மாதிரி சொன்னாங்க, நான் இதில் பணம் கொடுத்தேன், நான் எனக்கு வந்து அதில் வந்து என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, இல்லை பேசுகிறதே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமாக அந்த பைசா அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பேஸை வந்து கவர்மெண்ட் உருவாக்கி கொடுக்கணும். இது 2வது கொள்கை. 3வது, இன்றைக்கி நிறைய போதை பழக்கங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த போதை பழக்கங்களால் என்னென்னா நடக்க போகுதுன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க மக்களே. இந்த பூரண மதுவிலக்குங்கிறது கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். இன்றைக்கி வந்து போதை வந்து எல்லா சைட்லையுமே தறிக்கெட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லை என் குழந்த வந்து நான் நல்லா ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன், என் குழந்தையெல்லாம் குடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அடுத்த பட்சம். உன் குழந்தைய உயிரோடு இருக்கணும், உன் பையனே உயிரோடு இருக்கணும், மகளே உயிரோடு இருக்கணும், உன் மகள் கற்பழிக்கக்கூடாது, நீ வந்து கற்பழிப்புக்கு ஆளாகக்கூடாது, உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா பூர்ண மதுவிலக்குங்கிறது கண்டிப்பாக கொண்டு வந்தாங்கணும். இங்கே மதுவிலக்கு மட்டும் கிடையாது, நிறைய போதை வஸ்து பொருட்கள்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்லாம் கூட பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை தடுக்கிறது மூலமாக என்ன தெரியுமா நடக்கும்? ஒன்று, இன்றைக்கி நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறதுக்கு ரீசனே போதை தான். அந்த போதை வந்து அவங்களுக்குள்ள ஒரு குருட்டு தைரியத்தை உருவாக்கி நிறைய தப்புகளை வந்து பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது இந்த போதை தான். இது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துனா, ஸ்கூலில் வந்து இந்த போதை வஸ்துக்கள் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஏராளமாக கிடைக்குது, சின்ன சின்ன பசங்களுக்கெலாம். ஸோ இது கிடைக்கிறது மூலமாக என்னாகணும், பசங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒரு உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளோட இறப்புங்கிறதும் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, ஒரு டீச்சர்ஸை வந்து பயப்படுற அளவுக்கு தான் இந்த சொசைட்டி வந்து இருக்குது. ஸோ அப்போ உங்கள் குழந்தையோட உயிர் பாதுகாக்கப்படணும், போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போதையை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். இன்னொன்று, கற்பழிப்பு. ஸோ இந்த கற்பழிப்புங்கிறது நிறைய இந்த போதையால் தான் வந்து அவங்க வந்து தன்னை மீறி அந்த ஒரு இதுக்குள்ளே போய் அந்த தப்பை வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கிறது ரொம்பவே பிரபலமாகிடுச்சு. ஸோ பிரபலமாகும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிகாரன், பட் பொம்பளை பொறுக்கி, இல்லை உங்கள் பையன் வந்து குடிகாரன், பொம்பளை பொறுக்கித்தனம் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படி எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கலாம், அவங்க தப்பே பண்ணாதவங்களாம் இருக்கலாம். ஆனால் போதைக்கு மட்டும்தான் அடிமைங்கிற பட்சத்தில்
சாதாரணமாக போதை போட்டு போய் யாரோ ஒருத்தவங்களுக்கு இடிக்கும் போது கூட வீடியோ எடுத்து போட்டு இந்த பாருங்கள் அவனை அசிங்கப்படுத்தி வீடியோ வெளியிட்டாங்கன்னா ஒரு போதைங்கிற ஒரு ரீசனுக்காக உன் ஃபேமிலி அத்தனையும் அசிங்கப்படும் தப்பே பண்ணாமல். அப்போ இது அவசியமாக இந்த போதை. அப்போ இந்த போதை வந்து ஃபுல்லாக தடை பண்ணுற அரசு கிடைச்சிச்சின்னா அவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஓட்டு போடுறது மூலமாக நம்மளோட மானம் பாதுகாக்கப்படும், நம்மளோட குழந்தையோட உயிர்கள் பாதுகாக்கப்படும், இங்கே கற்பழிப்பு குறைக்கப்படும், வீணாக நம்மளோட காசு போதைக்கு போகிறது தடுக்கப்படும். இந்த 4 விஷயம் இந்த போதை வந்து ஃபுல்லாக பூரண மதுவிலக்கு பண்ணுறது மூலமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த நோய் கேன்சர் அப்புறம் மாரடைப்பு இந்த மாதிரி நிறைய நோய்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்கிறது நம்மளோட பாரம்பரிய உணவுகளை வந்து நம்ம மறந்து போனது தான். பாரம்பரிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஓகே. மொபைல் மட்டுமே தான் நிறைய பேரோட உலகமாக இருக்குது. அதனால விளையாடுற இது வந்து குறைஞ்சி. ஸோ நிறைய இடத்துல வந்து ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து பார்க்குங்கிறது ஒன்று வந்து அவசியமாக கொண்டு வரணும். ஸோ இது கொண்டு வரது மூலமாக நடைப்பயிற்சி மேற்கொள்கிறதுக்கோ இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கோ அவங்களோட ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒன்றா அமையுது. இன்னொன்று, இந்த ஒரு டாக்டர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த சிப்ஸு லேஸு இந்த பிஸ்கட்டு இந்த இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக என்ன ஆகுனா, அது டெய்லி நம்ம சாப்பிட்றது மூலமாக இந்த கேன்சர் மாதிரி கொடிய வியாதி அப்படிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சு ஏன் அது விற்கணும்? நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டா கேன்சர் வந்துடும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்களா தன்னோட குழந்தைங்கள. ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இது அடிக்கடி எடுத்துக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேன்சருங்கிறது வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப கொடிய நோய். இது வந்துச்சுன்னா நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில வியாதிகள்லாம் குணமாகும், வலி குறையும். ஆனால் இந்த கேன்சரை பொறுத்தவரை அந்த மருந்து எடுத்துக்கிட்டால் தான் நம்மளோட உயிரே போகிற அளவுக்கு இந்த வலியை வந்து அந்த மருந்து வந்து கொடுக்கும். ஸோ அது வராமல் இருக்கணும்னா ஒரு விஷயம் விற்கும் போதும் அதை வாங்கணும் தான் தோணும். ஸோ அது விற்காமலே இருந்தால் தான் அதை வாங்கணும்னு தோணாது. ஸோ இந்த மாதிரி கேன்சர் உருவாக்குற உணவுப் பொருட்களை வந்து விற்கிறதுக்கு வந்து தடை பண்ணணும் இந்த அரசு. ஒரு நல்ல அரசாங்கம் அமையும் போது மந்த்லி வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து செக்கப் நடக்கும், ரைடு நடக்கும், நல்ல உணவுப் பொருட்கள். ஸோ இது மூலமாக பாதுகாப்பான உணவு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இந்த கொள்கை வந்து விழிப்புணர்வாக இருக்கும். இன்னொன்று, ஒரு விவசாயின்னு பார்க்கும்போது அவரோட ஆசைகள் என்னவாக இருக்கும், நிறைய இடத்துல வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் நிறைய இடத்த பார்த்திங்கன்னா வந்து இந்த சீமை கருவேல மரங்கள் தான் நிறைய நிறைஞ்சிருக்குது. ஸோ சீமை கருவேல மரங்களை அகற்றினா மட்டும் போதாது, அந்த இடத்துங்கலாம் எந்தெந்த இடம்லாம் காலியாக இருக்குதோ, மக்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த சீமை கருவேல மரங்கள் இல்லை வேறு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லே இல்லாத செடிகள்லாம் இருக்கிற பட்சத்தில் அது எல்லாத்துலேயுமே நாம் படித்த காலத்துலலாம் வந்து நிறைய இந்த நெல்லிக்காய், நவாப்பழம், மாங்காய் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டோம், ஸ்நாக்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ இருக்கிற மாதிரி சிப்ஸோ லேஸோ பிஸ்கட்டோ இந்த மாதிரி வாங்கி சாப்பிடல. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஹை ரேட்டுக்கு விற்கிது, அதெல்லாம் நம்ம வந்து வாங்க முடியாத ரேட்டுக்கு விற்கிது. அதனால தான் அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம். ஸோ அதோட வரத்தை வந்து அதிகப்படுத்தணும். அதோட வரத்தை அதிகப்படுத்தணும்னா இந்த மாதிரி சீமை கருவேல மரங்கள் இருக்கிற எல்லா ஏரியாவும் அரசுக்கு சொந்தமான இடமா இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு சொந்தமான இடமா இருக்கும், இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நவாப்பழ மரமும் நெல்லிக்காய் மரமும் இலந்தப்பழ மரமும் இந்த மாதிரி நிறைய மரங்களை வந்து நட்டு வைக்கிறது மூலமாக அதோட வரத்து வந்து அதிகரிக்கும். ஸோ வரத்தை அதிகரிக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த பழங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இல்லை நான் வந்து என்னால் இந்த மரங்கள்லாம் வளர்க்க முடியாது, நான் வந்து வீடு கட்ட போகிறேன், ஃப்யூச்சரில் வீடு கட்டுற பிளான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல செடி கொடிகளாவது நட்டு வைக்கணும். இல்லை அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே சீமை கருவேல மரங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபைன் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு, இது கொண்டு வரது மூலமாக நம்மளோட நிலத்தடி நீர்மட்டமும் அதிகமாகும்,
நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பழங்கள் கிடைக்கும். இயற்கை விவசாயத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஒரு அரசாங்கங்கிறது மக்களுக்கு வந்து உபயோகமானதாக இருக்கணும். இப்போ ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுற அரசாங்கம் உண்மையாலுமே அவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்து வரக்கூடாதுங்கிறதுல வந்து அக்கறை கொண்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துலையே ஃபைனை வாங்கிட்டு ஹெல்மெட்டையும் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா ஹெல்மெட் இன்றைக்கி வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு வந்து காசு இல்லை, காசு இருக்கும், பட் இதுக்காக செலவு பண்ணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் வந்து இன்றைக்கி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அதுலேருந்து அவங்கள காப்பாற்றணுன்னா ஒரு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு வராங்கன்னா ஃபைனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்டுக்கு உண்டான அமௌண்ட்டையும் வாங்கிட்டு அந்த ஹெல்மெட்டை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். ஸோ இது மூலமாக ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டாதவங்களோட எண்ணிக்கை வந்து குறையும், மக்களோட உயிரும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு கொள்கை என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கம். இந்த ஊழல் இல்லாத அரசாங்கம் அமைஞ்சால் இங்கே எல்லாருக்குமே சாத்தியமாகும், வரிகள் குறைக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை, உங்களில் ஒருத்தி.